டேய், என்னடா? அங்க பாருடா. அங்க இல்லடா, அங்க பாரு. ஹாய்டா. ஹாய்டா. என்னடா எல்லாரும் இங்க புதுசா உட்காந்துட்டு இருக்கிறீங்க? அதை ஏன்டா கேட்குற? இவனுங்க வேண்டா கூட்டிட்டு வந்துட்டேன். உனக்கும் வேற வேலை இல்லையாடா? ஏய், என்னைய பெரியம்மா தான்டா கூப்பிட்டான். ஏய் ஜீவா, நீ எல்லாம் என்னை கூப்பிட்டதே இல்லை பாரு. சரி விடுங்கடா, அடுத்து என்ன பிளானு? அதை ஏன்டா கேட்குற? இவன் கொஞ்ச நேரம் வந்தானா ஃபோன் பண்ணுறே, அவன் கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணுறே, இன்னும் பண்ணுறது இல்லை. டேய், பின் என்னடா வந்தால் ஏதாவது செய்யணும், ஒன்றும் பண்ணுறது இல்லை. சரி கிணத்துக்கு போகலாம்டா. எனக்கு நீ என்னடா சொல்கிற? அவன்கிட்ட கேளு. ஏய் வாங்கடா போகலாம்டா. சரி பாலம் இருக்கு, அங்கே போகலாமா? சரி இரு, சதீஷ் இருக்கான், அவனையும் கூப்பிட்டு அவனை கேட்டான், நம்மளாம் ஒட்டுக்கா போயிடலாம். ஏன்னா இப்போ கிணத்துல தண்ணி இல்லைடா, பாலத்துக்கு சும்மா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து வந்துடல. நீ என்னடா சொல்கிற? சதீஷ் எல்லாம் வந்தா நாங்கள் வரலடா, வாடா போகலாம். ஏய் வரேன்டா. என்னடா இவனுங்க சும்மா இப்படி போனால் நம்ம என்னடா பண்ணுறது? சரி நம்மளும் போகலாம், அந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம்டா, நம்மளும் போகலாம். சரி நான் போலாமா? வாடா போகலாம். டேய் டேய் இருக்குடா. டேய் என்னடா சொல்ல கேட்காம போறீங்க? கொஞ்சம் டேஞ்சரான இடம் பார்த்து, நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் வருவோம், அதுக்கு மேலே வரமாட்டோம். அப்படி அங்கே என்னடா இருக்குது? சரிவா பார்த்துக்கலாம். ஏய் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்லடா? ஆமாம், நீ என்ன சொன்ன? அதை தாண்டி போகக்கூடாதுடா. வந்தது தான் வந்து அது வரைக்கும் போயிட்டு வரலாமே. ஏய் வரீங்களா இல்லையா? ஏய் நாங்களாம் வரல. டேய் ஏய் நான் போறேன்டா. டேய் ஏய் ஏன்டா? டேய் அங்கே பாருங்கடா. என்னடா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? டேய் எங்கடா? சரி ஆயிடுச்சு. டேய் வாங்கடா, நம்ம கிளம்பி போயிடலாம். டேய் அவனை போடுறான். டேய் அப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, அவன் என் ஃப்ரெண்டுடா. டே தப்பா நடக்கிற. டே வாடா, நானும் கிளம்பிடலாம்டா. டே எப்படா அவனை விட்டு நம்ம வர்றது? டேய் நீ வாடா, நான் போறேன்டா. நீ வாடா. டே டேய் ஹரி, என்ன இருந்தாலும் நேற்று நம்ம விட்டு வந்த தப்பு தான்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. என்ன டேய், அதுக்கு நம்மளுக்கு எதாவது மாடி சொல்றியாடா? டேய் நம்ம மேலே தான்டா தப்பு. நான் தான்டா அங்கே போக வேணாம்னு சொன்னேன், அவங்க தானே பம்பை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. சரி வா, எங்கே போய் பார்த்துக்கலாம் வா. டே ஜீவன் என்ற 2 நாளாக சொன்னவனுங்க ஆளை காணோம். அதே தான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன வீட்டில் காணாமட்டா நம்ம தாண்டா கேட்பாங்க. நாமன்ற ஏய் இது அங்கே வர்றது பிரேம் ரஞ்சித் மாதிரி இருக்குல்ல? அனுதான்டா. சரி அவன்கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்காத, அமைதியாக இருக்கு, பேச மாட்டேன். ஹாய்டா. ஏ ஜீவா, பேச பிடிக்கலன்னு சொல்லிடுறா, அவன் உங்ககிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கான். அப்படி எல்லாம் போனீங்களா? என்னாச்சு? அதை நான் சொல்றேன். டேய் என்னடா இவன் இப்படிலாம் பண்ணுறானுங்க? எனக்கும் தெரியலடா. எனக்கு என்னமோ நடக்குது. அங்கே போனதுக்கப்புறம் தான் அதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்டா நான். டேய் ஆமாண்டா, அதுவும் கரெக்டு தான்டா. அங்கே போனதுலேருந்து மாறிட்டேன்னு கொஞ்சம். சரி வேணா, அங்கே போய் பார்க்கலாமாடா? சரி போய் போகிறோவா? இரு இன்னைக்கு வேணாம், நம்ம அப்புறம் போடா. இதுவும் கரெக்டு தான். சரிவா பார்க்கலாம். என்னடா ஹரி, இன்னைக்கு சொன்ன மாதிரி போகலாம்லங்க?
போகலான்டா, அப்படியே போகும் சைக்கிங் போய் கூட்டிகிட்டு போயிடலாம்டா. என்னது? இல்லைடா, அன்றைக்கி அவனுக்கு கூட்டிகிட்டு போக பிரச்சனை ஆகி போச்சு. மறுபடியும் நீ கூட்டிகிட்டு போயிடலாம்டா, ஏதாவது பிரச்சனைலாம் பார்த்துக்கலாம்டாடி. சதீஷ் கோபிலாம் இதில் இழுக்க வேணாம்டா. நம்ம பிரச்சனை நம்மளோட போட்டோம், அவனுக்குலாம் வேணாம். ஏன்டா சொல்கிற, கூட்டிகிட்டு போகலான்டாடி. எதாக இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம் வா. அந்த இடம் தான்டா. ஆமாண்டாடி. என்னன்னா விட்டு போயிடாதாடி. சரி வாடா பார்த்துக்கலாம் கூட. வாங்க பசங்களா, எப்படி நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த சக்தியை பெற உங்க 2 பேத்துல ஒருத்தருக்கிட்ட தான் தகுதி இருக்கு. அது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஆ அப்படி ஒன்றும் தேவையில்லை. டேய் வாடா. டேய் ஹரி, நான் சொன்னது கரெக்டு தான்டா. டேய் சொல்கிறா, கரெக்டு தான்டா நான் சொன்னது. உனக்கு வேணான்னு சொன்னேன், அது கரெக்டா. எனக்கு வேணான்னு சொன்ன பார்த்தியா, அதான்டா தப்பு. டேய் ஹரி டேய். பசங்களா, சண்டை போடாதீங்க. எல்லாம் உன்னாலதாயா? நான் கிங்கு குயினு ஜோக்கரு எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன். இதுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு முடிஞ்சா? நாட்டம் பண்ணலாமா? சரி போடு. எத்தனை ஓட்டம் நீ தான் ஜெயிக்க போகிற. சீட்டு கிட்ட விளையாடுறது கூப்பிட்டு எத்தனை விளையாடுவேன். டிடி மேலே சவுண்டு கேட்கு பார்த்தியா? டேய் மேலே ஏதோ சவுண்டு கேட்கல. அடே பாடன்னா 1000 வண்டி வரத்தான் செய்யும் போத்தான் செய்யும். அது இல்லைடா, இங்கே வேறு ஏதோ சவுண்டு கேட்குது. பிரேமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னப்ப? பிரேமா இருந்தானா அங்கே நடந்ததை பற்றி எதாவது கேட்கலான்டா. அப்படிங்கிற அவனா நான் போகிறேன், நீ பின்னாடி வா. சரி வாடா. நீ கேள்றடி. டேய் டேய் கேள்றா. நீயே கேளு. கேள்றா. அங்கே நீயே கேளு. ஆமாம் பிரேமனுக்கு என்னடா ஆச்சு? அன்னைக்கு என்ன ஆச்சா? 4 பேர் பாலத்துக்கு போகிறதா தான் பிளானு. ரஞ்சித் பேச்ச கேட்காம முன்னாடி போயிட்டான். நானும் அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டேன். அங்கே போய் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் 2 பேரும் வரவே இல்லை. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே எங்களுக்கு தேவையே இல்லை. கையடுறா. டேய் 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 நில்றா. டேய் ஹரி, இன்னைக்கு எப்படியாவது அவனுக்கு ஈவினிங் பார்த்து சாரி கேட்டுடலாம்டா. நம்ம மேலே தான்டா தப்பு. டேய் ஹரி சொல்கிறா. இன்னைக்கு கிளம்பலையாடா? சீக்கிரம் நம்ம போகலாம்டா. நீ அவ்வளோதான்டா. வந்துட்டேன்டா. 5 நிமிஷம். ஹாய்டா. ஹாய்டா. சொல்கிறா. நிற்கிறேன்டா வாடா. எதுக்கு அன்றைக்கி சொன்னேன்? சொல்கிறேன்டா. என்னடா அவனை பார்க்க போகிறீங்களா? நானும் கொஞ்ச நாளாக அவனை வாட்ச் பண்ணி தான்டா இருக்கிறேன். என்ன சொன்ன? சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. அவனுக்கு கேரக்டர் சரியில்லை. டேய் விட்றா, அவனுக்கு அப்படித்தான்டா. ஏய் வாடா. டேய் என்னடா அடிச்சுட்டு அவனுக்கு காட்டி போறானுங்க. டேய் டேய் விட்றா, அவனை நடக்கிறானு.
ஆமாம் அது எண்டுன்னு போட்டாச்சு, கடைசி வரைக்கும் படத்தோட கதை சொல்லவே இல்லைண்டே. ஏண்டா கதை தெரிஞ்ச அளவு நடிச்ச தெரிஞ்ச நடிச்சு நீங்க. ஆமாம் இல்லை. ஏண்டா இனிமேல் கதை என்ன அது என்ன கேட்கக்கூடாது. இந்த 2 ஜீவன் வந்துச்சு, அமைதியாக வந்து டப்பிங் வந்துட்டு அது வாட்டுக்கு போயிடுச்சு. முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன், லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, ஷேர் பண்ணு சொல்லிட்டு இருந்த டெட் பாடி நீ தான்டா.